ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் இன்று காண காத்திருப்பது ஒரு அற்புதமான திருக்கோயிலுங்க. என்ன திருக்கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா திருக்கோயிலுக்கும் சம்பந்தமான ஒரு கோயில். அதாவது திருக்கோயில்களில் நம்ம நவகிரகங்களை பார்த்துருக்கோம். இங்கே நவகிரகமே திருக்கோயிலாக இருக்குங்க. எப்படி இருக்குது? நவகிரக கோட்டைன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு பேர். இந்த கோவிலில் உள்ளே போன உடனே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கலசம், ஒரு கோபுரம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த நவகிரகங்களுக்கு தலைவன் நவக்கோள்கள்னு சொல்லலாமா, சிவக்கோள்கள்னு சொல்லலாமா? சிவக்கோள்கள்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். நவக்கோள்கள்னால் 9 கோள்கள், ஆனால் இவை எல்லாமே சிவனினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவை. இப்போ எடுத்த உடனே என்ன பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? கிரகங்களின் தலைவனாக இருக்கும் சிவன், அந்த சிவனுக்கு முதல் பிரதிநிதியாய் இயங்கக்கூடிய சூரியன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் தேவதைகள் இருக்குங்க இந்த கோவிலில். இந்த சூரியனை பாருங்கள். நம்மலாம் சூரியனை நேரில் பார்த்துருக்கோமா இல்லையா? கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் சூரியன் பிரகாசமாய் அருள் பாலிக்கிறார் 3 நட்சத்திரங்களின் நடுவே. ॐ आदित्याय विद्महे मार्ताण्डाय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्। சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே, சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே, அருணோதயனே ஆரியனே, அருணோதயனே ஆரியனே, 8 கோள்களை ஆழ்பவனே, சூரிய நாராயணா சிவ சூரிய நாராயணா, சூரிய நாராயணா சிவ சூரிய நாராயணா. சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே. சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே, அகிலத்தின் ஒளியே ஆதித்யனே, நல் ஆரோக்கியம் தந்திடும் ஆதவனே, 1000 கிரணங்கள் கொண்டவனே, சிம்மராசிக்கு அதிபதியே. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும், சூரியனுக்கு அடுத்தபடியாக சந்திரன். இப்போ பாருங்கள், அழகு அப்படின்னு சொன்னாலே ஒரு பையனோ பிள்ளையோ அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் சந்திரன் தான்.
சந்திரன் மனோகாரகன். இந்த ஸ்தலத்தில் மனோகாரகன் சந்திரன் அருள் பாலிக்கும் காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும். 3 நட்சத்திரங்களின் நடுவே. ॐ पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्. திருமகளின் சோதரனே சந்திரனே திங்களூரில் எழுந்தருளும் சுந்தரனே. திருமகளின் சோதரனே சந்திரனே திங்களூரில் எழுந்தருளும் சுந்தரனே. திருமாலின் கண்ணொளியே வெண்முத்தே வெள்ளை நிறமேனியனே வெண்மதியே சந்திரனே பகவானே. இப்போ சூரியன் சந்திரன் இரண்டையும் பார்த்தாச்சு. அடுத்தது புதன் பகவான். ॐ गजध्वजाय विद्महे शुकहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्. மரகத வண்ணனே திருமாலை துதிப்பவனே திருவெண்காடுறையும் புத பகவானே. மரகத வண்ணனே திருமாலை துதிப்பவனே திருவெண்காடுறையும் புத பகவானே. கலையாத கல்வியும் குறையாத ஞானமும் நிலையாக அருள்வாயே சந்திரன் மைந்தனே. கலையாத கல்வியும் குறையாத ஞானமும் நிலையாக அருள்வாயே சந்திரன் மைந்தனே. இப்பொழுது சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 கிரகங்களை பார்க்க காத்திருக்கிறோம். இப்போ தேவர்களின் குருவான குரு பகவான். ॐ वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्.
வரம் வேண்டும் நாளும் கோளும் உன்னை காண வேண்டும் காண வரம் வேண்டும் நாளும் கோளும் உன்னை காண வேண்டும் குரு பார்வைப்பட வேண்டும் தினமும் கணமும் தேவார தேனமுதம் நீ கேட்க தருணம் நாவார உன்னை பாட அருளை தரணும் காண வரம் வேண்டும் ஆ ஆ குரு பகவானை பார்த்த உடனே அடுத்தது நீங்கள்லாம் கேட்பீங்க சுக்கிர பகவான். ஓம் பார்கவாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரः பிரச்சோதயாத். இப்போ முக்கிய தேவதையாக விளங்கும் செவ்வாய். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். சிறிய இடைவேளைக்கு பிறகு 3 முக்கிய கிரகங்களை பார்க்க காத்திருக்கிறோம். கிரகங்களில் பயந்து கொள்வது சனி பகவானுக்காக. ஓம் காகத்வஜாய வித்மஹே खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्. நவகிரகங்களில் ஈஸ்வரனே பாவ புண்ணிய பலனருளும் சனீஸ்வரனே. நவகிரகங்களில் ஈஸ்வரனே பாவ புண்ணிய பலனருளும் சனீஸ்வரனே. திருநள்ளாற்றின் நாயகனே திருநள்ளாற்றின் நாயகனே. நளனுக்கு வளம் தந்த சனி பகவானே நளனுக்கு வளம் தந்த சனி பகவானே. சங்கட
ஈஸ்வரா நவகிரகங்களில் ஈஸ்வரனே பாவ புண்ணிய பலனருளும் சனீஸ்வரனே. அடுத்தபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்சிகோ கற்பசம்போதம் ராகும் பிரணமாமியகம். இது யார்? ராகு பகவானுடைய காயத்ரி. இப்போ ஞானகாரகன் கோல்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கொள்ளு என்ற தானியத்திற்கு அதிபதியாக விளங்கும் அஸ்வினி மகம் மூலம் என்ற 3 நட்சத்திரத்திற்கு கேது பகவான் நட்சத்திரம் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேது பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் நம்மை ஆசீர்வதித்த, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒன்றாகி ரெண்டாகி நின்றவன் நீயே ஐயா, மூன்றான மூலமும் நீயே, நான்கான திசைகளும் நீயே, ஐந்தான பஞ்சபூதங்களும் நீயே, ஆறான சக்கரத்தில் அமர்ந்தாய் ஐயா, ஏழான எழுப்பிறப்பும் நீயே ஐயா, எட்டான திசையாவும் நீயே, 9 சிவக்கோள்களும் நீயே. யார் சொல்லலாம் இப்படி ஒருத்தர்? யார் இருக்கார்? அன்பும் அரவணைப்பும் தந்தருளும் அருள்மிகு சிவபெருமான் தான் 9 சிவக்கோள்களுக்கும் தாயானவன், தந்தையானவன், தாயுமானவன், தந்தையுமானவன், நம்மையெல்லாம் அருள்பாலிக்க காத்திருக்கும் சிவபெருமான். இந்த ஸ்தலத்தில் அருமையாக ஒரு சின்ன அபிஷேகம்.
இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இந்த கோயில் எங்கே இருக்குது? பல்லடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் நவக்கிரக கோட்டை என்ற இடத்தில் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் தனித்தனி தேவதையாக, தனித்தனி பிரகாரங்களாக, தனித்தனி கருவறைக்குள் 3 நட்சத்திர தேவதைகளும் ஒவ்வொரு தெய்வங்களாக 9 கிரகங்களும் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் இங்கே சிவபெருமான் எழுந்தருளி நம்மை அருள்பாலிக்க காத்திருக்கிறார். அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.